வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மிசலேனியஸ் கான்செப்ட்ல ஒர்க் மெஷர்மெண்ட் சரியா. ஸோ அதோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னிக்ஸ் அதை வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்கு போக முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒர்க் மெஷர்மெண்ட் அப்படின்னு என்ன சொல்லுவோம்னா, so it is the application of technique designed to establish the time for a qualified worker to carry out the specified jobs at a defined level of performance. ஒரு qualified worker வந்து ஒரு ஒர்க்கை வந்து கேரி அவுட் பண்ணணும் சரியா. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோகான டைம் எடுப்பார் அதை மென்ஷன் பண்ணுறது தான் வந்து வி ஆர் டிஃபைனிங் அபவுட் த ஒர்க் மெஷர்மெண்ட் சொல்லுவோம். ஸோ டைம் கால்குலேஷன் தான். ஸோ மெயினாக வந்து டைம் கால்குலேட் பண்ணுவோம். அது வந்து குவாலிஃபைடு ஒர்க், அதாவது ஒர்க்கை பற்றி தெரிஞ்சவர் தான் வந்து ஒர்க் பண்ணுவார். அவருக்கு வந்து நார்மலான ஸ்பீடில் சரியா. ஸோ இந்த ஒர்க் மெஷர்மெண்ட் டெக்னிக்காகனு வந்து ஸ்பீடெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆவரேஜாக வந்து ஒர்க் பண்ணும்போது எவ்வளோகான டைம் எடுப்பார், ஒரு நல்லா வந்து ஒர்க் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எவ்வளோகான டைம் எடுப்பார் கால்குலேட் பண்ணுறது தான் ஒர்க் மெஷர்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே மெஷர் பண்ணியிருப்பாங்க. இட் ரெஃபர்ஸ் டு த எஸ்டிமேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டைம் சரியா. ஸோ ஸ்டாண்டர்ட் டைம்ங்கிறது இதில் வந்து நிறைய டைம்ஸ் வந்து உள்ளே வரும். ஸோ நம்ம அப்சர்வ் டைம் சொல்லுவோம், நார்மல் டைம் சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ அதை 3 டைம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும் சரியா. So for the activity, that is the time allowed for completing one piece of job by using the prescribed method. So அதில் வந்து என்ன மெத்தட் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த மெத்தடில் தான் வந்து அவர் வந்து அந்த ஒர்க் வந்து கேரி அவுட் பண்ணுவார். ஒரு பீஸை வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது எவ்வளோகான டைம் எடுப்பார் அதை வந்து மென்ஷன் பண்ணி அதில் இருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் டைம் அரைவல் பண்ணுவோம் சரியா. ஸோ ஸ்டாண்டர்ட் டைம் கேன் பி டிஃபைன்ட் as the time taken by the average experienced worker. அதான் சொன்னேன், ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒர்க்கர் தான் ஒர்க் பண்ணுவாங்க with the provision for delays beyond the worker control சரியா. ஸோ நம்ம வந்து அவரோட ஒர்க்கை மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம், அது வந்து அப்சர்வ் டைம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது தவிர வந்து அடிஷனல் டைம் அதுக்கு வந்து உள்ள அலவன்ஸ் டைம் கொடுப்போம். அதே மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்கை பொறுத்தும் அந்த டைம் எல்லாமே மாறும். இதெல்லாமே கன்சிடர் பண்ணி ஃபைனலாக வந்து we are going to calculate the final time. அது பார்த்தா ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லுவோம் சரியா. ஸோ அந்த டைம் பேர் தான் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ இதை பற்றி படிக்கிறது பேர் தான் வந்து ஒர்க் மெஷர்மெண்ட் டெக்னிக்ஸ். So it is concerned with investigating and reducing and eliminating the ineffective time. So தேவையில்லாம டைம்லாம் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆல்ரெடி பண்ற ஆக்டிவிட்டியில, அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு எலிமினேட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ற மெத்தட் பேர் தான் ஒர்க் மெஷர்மெண்ட் சொல்லுவோம். So it is the means of measuring the time taken in the performance of operation or series of operation in such a way that the ineffective time is shown upper and it can be separated out. ஸோ அதுல இருந்து வர்றது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம எலிமினேட் பண்றது தான். அதை தான் வந்து திரும்ப வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ இதில் வர இந்த டெக்னிக்ஸ், இதில் வந்து ஒரு 6 டெக்னிக் இருக்கும். ஸோ வந்து என்னென்ன டெக்னிக்லாம் இருக்குறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இதில் மோஸ்ட்டாக காமன் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஸ்டாப் வாட்ச் டைம் ஸ்டடி. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு அதுதான் ஸ்டாப் வாட்ச் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம்ல டைம் மெஷர்மெண்ட்டு, அது வந்து பேசிக் மெத்தட். அந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஸ்டாப் வாட்ச் டைம் ஸ்டடி வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இது தவிர அதர் 5 டெக்னிக்ஸ் என்னன்னா சிந்தசிஸ் டேட்டா, ஒர்க் சாம்பிளிங், PMTS சொல்லுவோம், ப்ரீ டிட்டர்மின் மோஷன் டைம் ஸ்டாண்டர்ட், அனலிட்டிக்கல் எஸ்டிமேட்டிங் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே தான் வந்து ஒர்க் மெஷர்மெண்ட்ல வர டெக்னிக்ஸ் சரியா. ஸோ அதில் வந்து ஸ்டாப் வாட்ச் டைம் ஸ்டடி அண்ட் ஒர்க் சாம்பிளிங், ஸோ இந்த 2 மெத்தட் தான் வந்து டைரக்ட் அப்சர்வேஷனாக இருக்கும். ஸோ மற்றது எல்லாமே வந்து டேட்டா பேஸ்டாக உள்ளது சரியா. ஸோ இதில் வந்து 2 மெத்தட் தான் நம்ம டைரக்ட் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாப் வாட்ச் டைம் ஸ்டடியும் ஒர்க் சாம்பிளிங், இந்த 2 தான் வந்து நம்ம போய் வந்து கண்டக்ட் பண்ணி அதை இந்த டைம் ஸ்டடி கண்டக்ட் பண்ணி வந்து மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. அவுட் ஆஃப் ஆல் திஸ் டைம் ஸ்டடி, அதை வந்து ஸ்டாப் வாட்ச் வச்சு எடுக்கிறோம், அதை டைம் ஸ்டடி டெக்னிக் இஸ் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு மெத்தட். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. மோஸ்ட்டாக காமனாக யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு அதுதான் ஸ்டாப் வாட்ச் டைம் ஸ்டடி தான் சரியா. ஸோ இட் இஸ் த மோஸ்ட் காமன் வைட்லி யூஸ். இட் இஸ் டெவலப்டு ஃப்ரம் த ஃப்ரெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர். ஸோ FW டெய்லர் அவர் தான் வந்து இது வந்து டெவலப் பண்ணது. ஸோ இட் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் த எதுக்கு வந்து யூஸ் பண்ணோம்னா ஷார்ட் சைக்கிள் அண்ட் ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ். ஸோ வந்து குயிக்கராக வந்து டைம் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகுது, அந்த ஆப்ரேஷனுக்கு நம்ம டயத்தை மெஷர் பண்ணுறதுக்காக தான் we are going with the ஸ்டாப் வாட்ச். அது வந்து ரிப்பீட்டேட்டிவ் திரும்ப திரும்ப வந்து வர ஒர்க்காகவும் இருக்கும். அதை ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது ஷார்ட்டர் டைம் வந்து எடுப்பாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஜாப்ஸ் கேன் பி ஈஸிலி டைம்டு பை த டைம் ஸ்டடி. ஸோ ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து மோஸ்ட்லி இது எல்லாமே நம்ம டைம் ஸ்டடி வச்சு ஈஸியாக வந்து மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வர என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணுவோம் டைம் மெஷர் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்டடி போர்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதான் அந்த போர்டில் தான் வந்து ஸோ வி ஆர் யூசிங் த டைம் ஸ்டடி ஃபார்ம்ஸ். அதில் நம்ம எழுதுவோம் இல்லையா எவ்வளோகான டைம் எடுக்கிறோம், டென் ஆக்டிவிட்டி அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கும், அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி மோஷன்
பிக்சர் கேமரா. ஸோ கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்றதுக்குன்னா மோஷன் பிக்சர் கேமரா யூஸ் பண்ணுவோம். இது தவிர எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டைம் ரெக்கார்டர்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக் டேட்டா கலெக்டர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இதில் யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் தான். டைம் ஸ்டடியை கண்டக்ட் பண்ற அந்த டைம் ஸ்டடி நீங்க ஒர்க் அவுட் பண்ண போறீங்க, டைம் மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் யூஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஸோ செகண்ட் டெக்னிக் வந்து சிந்தசிஸ் த டேட்டா. சரியா? ஸோ சிந்தசிஸ் டேட்டாங்கிறது for building up the time for a job at a defined level of performance by totaling element times obtained previously from the time study. So already நம்ம வந்து கண்டக்ட் பண்ணதுல இருந்து எல்லாத்தையும் டோட்டல் பண்ணக்கூடியது. அதான் டோட்டலிங் எலமெண்ட் டைம்ஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ்லி கண்டக்ட் பண்ணி வச்சிருப்போம். அந்த டைம் ஸ்டடியில இருந்து எல்லாத்தையும் வந்து நம்ம காம்பினேஷன் அதான் டோட்டல் எடுப்போம் இல்லையா, டோட்டலிங் டைம் அதை கண்டுபிடிக்கிறது. அதர் ஜாப்ஸ் கண்டெய்னிங் த எலமெண்ட்ஸ் கன்சர்ன் ஆர் ஃப்ரம் த சிந்தசைஸ் டேட்டா, அதுல இருந்து நம்ம எடுத்து வந்து கால்குலேட் பண்றது தான் சொல்லுவோம் சிந்தசைஸ் டேட்டாங்கிறது. இதுல வந்து என்ன செய்வோம்னா வந்து ஃபுல் ஜாப் இஸ் டிவைடட் இன்டு எலமெண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து தனித்தனி சின்ன சின்ன எலமெண்டா பிரிச்சுட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம எவ்வளவு டைம் வந்து எடுக்க போறோம். ஸோ ஃபைனலா வந்து அது எல்லாத்தையுமே ஆட் பண்றோம் இல்லையா, அதை தான் இங்க டோட்டலிங் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே தான் டைம் டேக்கன் டு டூ ஈச் எலமெண்ட் ஆஃப் த ஜாப் இஸ் ஃபவுண்ட் அவுட் அண்ட் சிந்தசைஸ். சிந்தசைஸ்னா டோட்டல் பண்றது தான், இதை தான் மென்ஷன் பண்றாங்க. and gives the total time taken for doing the full job. So ஒரு மெயின் ஜாப் இருக்கும், அதுல வந்து n number of sub parts வந்து தனித்தனியா இருக்கும். ஒன்னொன்னுக்கும் டயத்தை வந்து கால்குலேட் பண்ணி டோட்டல் பண்ண போறோம். அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக் அதுதான். So time taken to do each element of the job is found out from the previous time study. So already வந்து சின்ன சின்ன எலமெண்ட்டுக்கு ப்ரீவியஸா வந்து டைம் ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க அந்த டயத்தை டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம் ஆட் பண்றதுக்கு வந்து. Yeah, so standard data, it is the normal time taken for doing the routine jobs. So வந்து திரும்ப வந்து நம்ம routine jobs யூஸ் பண்றதா ஸ்டாண்டர்ட் டேட்டா வந்து யூஸ் பண்ண போறோம். வந்து ஆல்ரெடி பண்ண ஒர்க் இருந்துச்சுன்னா அதை தான் சிந்தசைஸ் பண்ணி நம்ம பண்றது, அதான் சொல்றாங்க. It is easily available for routine jobs like fitting the screws, drilling hole. இதெல்லாமே வந்து ரொட்டீனா வந்து பண்ணக்கூடியது. இதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு டைம் எடுக்குங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ திரும்ப வந்து கண்டக்ட் பண்ண அவசியம் கிடையாது. இந்த ஸ்டாண்டர்டா உள்ளது எல்லாத்தையும் வந்து நம்ம அதுல இருந்து ரெட்ரைவ் பண்ணி அந்த எலமெண்ட்டுக்குள்ள டயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணி ஃபைனலா வந்து எவ்வளவு டைம் எடுக்குங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். அதான் இங்க திரும்ப கொடுத்துருக்காங்க. நோ நீட் ஆஃப் கால்குலேட்டிங் தீஸ் டைம்ஸ் ரிப்பீட்டட்லி. திரும்ப வந்து கண்டுபிடிக்க அவசியம் கிடையாது. So third technique வந்து work sampling. So work sampling, so இது வந்து originally developed by Leonard Henry Caleb Tippett. So இவரை வந்து டெவலப் பண்ணது. So workers are observed many times at the random. It is done to find out for how much time the worker is actually do the job. ஏன்னா வந்து ஒரு ஒர்க்கர் வந்து ஒர்க் பண்றாங்கன்னா அவன் வந்து பர்டிகுலர் ஒர்க் மட்டும் பண்ண மாட்டாங்க, இது தவிர வந்து அடிஷனல் ஐடியல் டைம் இருக்கும். அதை வந்து கன்சிடர் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுவோம். சரியா? So it checks the how long he is working and how much time he is not working. அதான் ஐடியல் டைம். ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம கண்டுபிடிச்சு கால்குலேட் பண்ணி தான் ஸ்டாண்டர்ட் டைம் அரைவ் பண்ணுவோம். இது வந்து ஒர்க் சாம்பிளிங்ல வரும். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ஆர் த மேட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ஆஃப் ஒன் ஆர் குரூப் ஆஃப் மெஷின். ஸோ ஒரு மெஷினோ இல்லை நிறைய மெஷினோ இல்லைன்னா வந்து ப்ராசஸோ இல்லை ஒர்க்கர்ஸோ நீங்கள் வந்து எதுனா எடுத்துக்கலாம், மெஷினை இருக்கலாம் அல்லது ப்ராசஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒர்க்கர்ஸுக்கும் நம்ம டைம் ஸ்டடி கண்டக்ட் பண்ண போறோம்னா அதுல வந்து இப்ப நிறைய அப்சர்வேஷன் இருக்கு. அப்சர்வேஷன்ங்கிறது திரும்ப திரும்ப பண்றது. ஒரே ஆக்டிவிட்டிக்கு வந்து நீங்க நிறைய டைம் வந்து அப்சர்வேஷன் எடுத்துக்கிட்டே இருப்போம் இல்லையா. அப்சர்வேஷன் நம்ம நீங்க எழுதுறதுலாம் ஒரே இது வந்து திரும்ப திரும்ப நிறைய அப்சர்வேஷனை கலெக்ட் பண்ணுவோம். அது சரியா சார், நிறைய டயத்துல வந்து எடுத்து கால்குலேட் பண்ற டெக்னிக் தான் ஒர்க் சாம்பிளிங். ஈச் அப்சர்வேஷன் ஒவ்வொரு டைம் எடுக்கிறது ரெக்கார்ட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அட் தட் இன்ஸ்டன்ட் அண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் த அப்சர்வேஷன் ரெக்கார்ட் ஃபார் எ பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு எடுக்கும். சரியா? ஸோ ஒரு ஆக்டிவிட்டியை பண்றாருன்னா அதுக்கு வந்து பெர்சன்டேஜ் ஒரு 10 தடவை எடுக்கிறீங்க. ஸோ திரும்ப திரும்ப வந்து நீங்க அப்சர்வேஷன் எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து எவ்வளவு வந்து ஆக்சுவலா வந்து ஆக்டிவிட்டிக்காக ஸ்பெண்ட் பண்றது. அதே வந்து மெஷர் ஆஃப் த பெர்சன்டேஜ் ஆஃப் டைம் டூரிங் த ஆக்டிவிட்டி டிலே அக்கர்ஸ். ஸோ அதுல வந்து எவ்வளவு டிலே ஆயிருக்கு. ஸோ இதில் ஐடியல் டைம் உள்ள இன்க்ளூட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து டிலே ஆகும் இல்லையா. இதுல வந்து அந்த ஐடியல் டைம் கால்குலேட் பண்ணும். சரியா? ஸோ ரிப்பீட்டடா வந்து என்ன செய்யணும், நிறைய டைம் வந்து அப்சர்வேஷன் ஒரு குரூப்பா இருக்கலாம், அது சிங்கிள் ஒர்க்கருக்கோ இல்லைன்னா மெஷினுக்கோ ப்ராசஸ்க்கோ நம்ம வந்து டைம் ஸ்டடி கண்டக்ட் பண்ணி அதுல வந்து எவ்வளவு டைம் எடுக்குங்கிறத டோட்டலா கால்குலேட் பண்ணுவோம். அதுதான் வந்து ஒர்க் சாம்பிளிங் மெத்தட்ல கண்டுபிடிக்கிறது. ஸோ அடுத்த மெத்தடு பிஎம்டிஎஸ், ப்ரீ டிட்டர்மைன் மோஷன் டைம் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ ஒர்க் மெஷர்மெண்ட் டெக்னிக் வேர் பை த டைம் எஸ்டாப்ளிஷ் ஃபார் த பேசிக் ஹியூமன் மோஷன்ஸ். ஸோ கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு த நேச்சர் ஆஃப் த மோஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்டர் விச் இட் இஸ் மேட். ஸோ அதோட நேச்சரை பொறுத்து வந்து வி ஆர் கோயிங் டு பி கிளாசிஃபை used to build up the time for a job at the defined level of performance. So level of performance வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன செய்யணும், பேசிக் ஹியூமன் மோஷன்ஸ் வச்சு வந்து நம்ம மெஷர் பண்றது தான். இதைத்தான் நம்ம இந்த மோஷன் ஸ்டடியில படிச்சிருப்போம் இல்லையா, அதே தான். ஸோ இதுல வந்து காமனா யூஸ் பண்றது எம்டிஎம் சொல்லுவோம், மெத்தட் டைம் மெஷர்மெண்ட். ஸோ இதுல அந்த அப்ரிவேஷனே சில டைம் கேட்பாங்க, எம்டிஎம்னா என்ன, இந்த பிஎம்டிஎஸ்னா என்னன்னு கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ பிஎம்டிஎஸ்ங்கிறது ப்ரீ டிட்டர்மைன் மோஷன் டைம் சிஸ்டம். இதுக்கு தான் இன்னொரு நேம் எம்டிஎம்னு சொல்றோம், மெத்தட் டைம் மெஷர்மெண்ட். சரியா?
So in the predetermined motion time system, the normal time are fixed for the basic human motions. So அதுக்கு வந்து normal time வந்து fix பண்ணிடுவோம். So these time values are used to fix the time required for doing the job. So particular job வந்து conduct பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குங்கிறது இதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். So normally 3 times அதை வந்து நம்ம எதை வச்சு வந்து 3 டைம் வந்து fix பண்ணுவோம். சரியா? So one time is fixed for each level of performance. So performance வந்து normal performance இருந்தா ஒன்னு, fast and very fast. So மூணு கேட்டகரி வந்து fix பண்ணுவோம். அந்த டைம் fix பண்றது அதான் இங்க கொடுத்திருக்காங்க. நார்மல் கேட்டகரி, ஃபாஸ்ட் கேட்டகரி அண்ட் வெரி ஃபாஸ்ட் கேட்டகரி. ஒரு ஒர்க் வந்து பண்றதுக்கு மூணு கேட்டகரியா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது இந்த ஒவ்வொரு பேசிக் மோஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். சரியா? ஸோ வந்து ஆவரேஜா பண்ணாங்கன்னா எவ்வளவு, ஃபாஸ்டா பண்ணா எவ்வளவு, ரொம்ப ஃபாஸ்டா பண்ணா எவ்வளவு, ஒவ்வொரு பேசிக் ஹியூமன் மோஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி வச்சு கால்குலேட் பண்றது தான் ப்ரீ டிட்டர்மைன் மோஷன் டைம் ஸ்டடின்னு சொல்லுவோம். அடுத்து அனலிட்டிக்கல் எஸ்டிமேட்டிங் அடுத்த டெக்னிக். ஸோ வேர் பை த டைம் ரெக்வயர்ட் டு கேரி அவுட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் அட் எ டிஃபைன் லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் எஸ்டிமேட்லி பார்சலி ஃப்ரம் த நாலேஜ். சரியா? ஸோ வந்து பர்டிகுலர் இதை ஒரு பார்சியலா வந்து நாலேஜ்ல இருந்து எடுத்திருப்போம். அதே மாதிரி வந்து சில இது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லேயே தெரியும், இந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கு எவ்வளவு டைம் தான் ஆகுங்கிறது வந்து நம்ம நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி பார்சியலி ஃப்ரம் த சிந்தட்டிக் டேட்டா. ஸோ ஆல்ரெடி உள்ள டேட்டால இருந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிருப்போம், ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிருக்காங்க இதே சிமிலர் ஸ்டடினா அந்த ரெஃபரன்ஸை எடுப்போம் இல்லையா? இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஃபைனலாக வந்து நம்ம டைம் வந்து எவ்வளவு ஆகுங்கிறத கண்டுபிடிப்போம். அதுதான் வந்து அனலிட்டிக்கல் எஸ்டிமேட்டிங். ஸோ பியூரா சொல்லணும்னா அனலைசிஸ் பண்றோம், அவ்வளவுதான். அனலைசிஸ் பண்றதுக்கு நம்ம நாலேஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம் எவ்வளவு வந்து டைம் ஆகும்னு. அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து வந்து நம்ம வந்து அலோகேட் பண்ணுவோம். அடுத்து வந்து சிந்தட்டிக் டேட்டானா பாஸ்ட் டேட்டா, இதே மாதிரி சிமிலர் ஒர்க் கேரி அவுட் பண்ணியிருந்தோம்னா அதுல இருந்து வந்து எவ்வளவு ஸ்டாண்டர்ட் டைம் வருங்கிறத அப்சர்வ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஃபைனலா வந்து அரைவ் பண்றது தான். சரியா? So used for fixing the standard time for jobs which are very long and repetitive வர்றதுக்கு வந்து we are using. So the standard time is fixed by using the standard data, and if standard data is not available, so standard data இல்ல அப்படின்னா வந்து it is fixed based on the experience மட்டும் தான். சப்போஸ் அந்த synthetic data, past history data இல்லைன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜை பொறுத்து மட்டும் தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம் அந்த டயத்தை வந்து. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஸோ ஒன்லி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு மட்டும் பண்றது. பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் யூஸ்ட் அஸ் ஏ கைட்லைன் ஆஃப் செட்டிங் த ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட். அவ்வளவுதான். சரியா? ஸோ ப்ரீவியஸோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்போம், அதை வச்சு வந்து எடுப்போம். சப்போஸ் இட் இஸ் நாட் த பெஸ்ட் பேசிஸ் ஃபார் ஃபிக்ஸிங் த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட், ஏன்னா அதை வச்சே மட்டும் வந்து இருக்குங்கிறத சொல்ல முடியாது, அதனால தான் நாட் த பெஸ்ட் பேசிஸ் சொல்றாங்க. This is because there are many challenges. ஏன்னா டெக்னாலஜி இப்போ அட்வான்ஸ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா மேபி ஆல்ரெடி உள்ளது வந்து அவுடேட்டட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்போம், அது டைம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நியூ ரீசெண்ட் டெக்னாலஜி டைம் கூட கம்மி ஆகலாம், அதனால அது வந்து கரெக்டாக இருக்குங்கிறத சொல்ல முடியாது. அதுதான் இங்கே கொடுக்காங்க. எம்ப்ளாயிஸ் பிஹேவியர் பொறுத்து மாறலாம், எபிலிட்டியை பொறுத்து மாறும். அந்த டயத்தில் மேபி நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா இப்போ நல்லா ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம், அதனால டைம் கூட சேஞ்ச் ஆகும் இல்லையா? அதனால வந்து இது கரெக்டாக ரிலையபிளாக இருக்காதுங்கிறத சொல்றாங்க. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுற டைம். ஸோ இதான் வந்து 6 டிஃபரெண்ட் டெக்னிக்ஸ். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் தான் அடிக்கடி இந்த மேட்ச் த ஃபாலோவிங்லாம் கேட்பாங்க இந்த அப்ளிகேஷனை வச்சு. ஸோ வந்து ஒவ்வொரு ஸ்டடி வந்து நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம்? ஸோ டைம் ஸ்டடி ஸோ மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறதுனா ஷார்ட் சைக்கிள் ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ் வர்ற இடத்துல வந்து வி ஆர் கோயிங் த டைம் ஸ்டடி. அண்ட் வைட்லி யூஸ்டு ஃபார் டைரக்ட் ஒர்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ டைரக்டாக வந்து நம்ம போய் அப்சர்வ் பண்ணுவோம் இல்லையா? அதான் ஸ்டாப் வாட்ச் டைம் ஸ்டடின்னு பார்த்துருந்தோம். ஸோ இங்கே வந்து யூனிட் வந்து மெஷர்மெண்ட் வந்து 0.01 மினிட், அதாவது சென்டி மினிட்ஸ்னு சொல்லுவோம். 1/100 போர்டு வழியா, அதாவது சென்டி மினிட்ஸ். அடுத்து சிந்தட்டிக் டேட்டா, அதாவது இந்த நாலேஜ், ஹிஸ்டரி, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எடுப்போம் இல்லையா? இது வந்து இதுவும் ஷார்ட் சைக்கிள் ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ் தான், பட் இங்கே டைரக்ட் ஒர்க் கிடையாது. இங்கேயே மெஷர் பண்றது சென்டி மினிட்ல மெஷர் பண்ணுவோம், 0.01 மினிட். அடுத்து பார்த்தது ஒர்க் சாம்பிளிங். ஸோ நிறைய அப்சர்வேஷன் பண்ணுவோம் இல்லையா? அந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனை வச்சுட்டு அதுல இருந்து நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் எவ்வளவு டைம் வந்து ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்றோம், எவ்வளவு ஐடியலா இருக்கும் கால்குலேட் பண்றது ஒர்க் சாம்பிளிங் பார்த்துருந்தோம். இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்? லாங் சைக்கிள் ஜாப்ஸுக்கும், அதே மாதிரி ஹெட்ரோஜீனியஸ்னா வேற வேற ஆபரேஷன், டிஃபரெண்ட் ஆபரேஷனா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பிளேசஸ்ல we are going to use the work sampling. இது எல்லாமே எதில் மெஷர் பண்ணுவோம்னா மினிட்ஸ்ல வந்து மெஷர் பண்ணி காட்டுவோம். அடுத்த டெக்னிக் PMTS ஆர் MTM. ஸோ அதான் வந்து இப்போ பார்த்தது. சரியா? ஸோ மேனுவல் ஆப்ரேஷன்ஸ் கன்ஃபைன் டு ஒன் ஒர்க் சென்டர். ஒரே ஒரு ஒர்க் சென்டர்ல மேனுவல் ஆப்ரேஷன் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை, ஒரே ஒரு இடத்துல. அதான் வந்து பியூரா வந்து மோஷன் ஸ்டடி தான் இது. பேசிக் மோஷன், ஹியூமன் மோஷன் வச்சு தான் நம்ம டைம் டிஃபைன் பண்ண போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப மைன்யூட் டைமாகவும் இருக்கும். அதான் சொல்றது ப்ரீ டிட்டர்மின் மோஷன் டைம் ஸ்டடி. சரியா? ஸோ இது இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இந்த TMU டைம் மெஷர்மெண்ட் யூனிட் வந்து எதில் யூஸ் பண்ணோம்னா 1 TMU அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0.006 மினிட்னு அர்த்தம். சரியா? இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டைம் மெஷரிங் யூனிட்ங்கிறது 0.006 மினிட். அதே மாதிரி இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுப்பாங்க. ஒரு சைடு டெக்னிக்கலா இருக்கும், இன்னொரு சைடு அப்ளிகேஷன் எதுக்கு மேட்ச் பண்ணுன்னு கொடுப்பாங்க.
அனாலிட்டிக்கல் எஸ்டிமேஷன். ஸோ அனாலிட்டிக்கல் எஸ்டிமேஷன் எதுக்கு யூஸ் பண்ணா ஷார்ட் சைக்கிள் பட் வந்து ரிப்பீட் ஆகாத இடம், நான் ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸா இருக்கும். இது வந்து மினிட்ஸ்லேயே கால்குலேட் பண்ணிக்கும், அவ்வளவுதான். சரியா? ஸோ இந்த ரெண்டையும் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் வரும். இந்த ஒன் டிஎம்இங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, 0.006 யூனிட். ஸோ இதில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த ஒர்க் மெஷர்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் த ஜாப், இதில் வந்து நம்ம பண்ண போறோங்க செலக்ட் பண்ண போறோம். அடுத்து டிஃபைன் த அப்ஜெக்டிவ், ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத டிஃபைன் பண்ணிட்டு அப்டைன் அண்ட் ரெக்கார்டு, ஸோ அதுக்கு வந்து மெஷர் பண்றோம் இல்லையா, அது வந்து என்னென்ன நம்ம ஆக்டிவிட்டி வந்து கண்டக்ட் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்றது. பிரேக் டவுன் த ஆபரேஷன் இன்டு எலமெண்ட்ஸ். ஒரு மெயின் ஆபரேஷன் ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அதுல வந்து என் நம்பர் ஆஃப் டிஃபரெண்ட் சப் ஆக்டிவிட்டி கூட வரும். அந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணிட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம டைம் வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் சம் பண்ணி ஸ்டாண்டர்ட் டைம் அரைவ் பண்ணுவோம். ஸோ மெஷரிங் த டைம். ஸோ இதான் வந்து பேசிக் ஸ்டெப்ஸ் இன் த ஒர்க் மெஷர்மெண்ட். ஸோ இதில் நம்மளுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இதில் வந்து மெயினாக வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேஷனை வச்சு வரும். சரியா? ஸோ அதில் வந்து சில டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி வருங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் டைம், ஃபர்ஸ்ட் வந்து 3 டைம் சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து அப்சர்வ் டைம், அதுக்கப்புறம் நார்மல் டைம், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ டைரக்டா நீங்க வந்து நம்ம அந்த ஸ்டாப் வாட்சை வச்சு நீங்க கண்டக்ட் பண்றீங்க, டைம் ஸ்டடி வச்சு கண்டக்ட் பண்றது எல்லாமே அப்சர்வ் டயத்துல வரும். நீங்க வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருப்போம். இப்போ நம்ம அப்சர்வ் டைம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இதை வந்து நம்ம என்ன ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணோம்னா பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் ஆர் ரேட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ வந்து ஒவ்வொரு ஒர்க்கருக்கு வந்து ஒவ்வொரு ரேட்டிங் ஃபேக்டர் மாறும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் வந்து ஒன்று இருக்கும், ஒவ்வொரு ஆள் ஒன்று. ஒரு சில ஆள் வந்து நம்ம வந்து எஃபிஷியன்டான ஆள் இருந்தாங்கன்னா உங்க ரேட்டிங் ஃபேக்டர் 100க்கு மேலேயே இருக்கும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதோட அதிகமா இருக்கும். சில பேர் ரொம்ப நியூவா இருக்கும், நல்லா ஒர்க் பண்ண மாட்டாங்க இல்லையா, அவங்களோட ரேட்டிங் ஃபேக்டர்லாம் கம்மியா இருக்கும். அதை கன்சிடர் பண்ணி நம்ம அரைவ் பண்ற டைத்துக்கு பேர் தான் நார்மல் டைம் ஆஃப் ஆப்ரேஷன் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்றது அப்சர்வ் டைம், அந்த ரேட்டிங் ஃபேக்டர் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்கை உள்ள இன்க்ளூட் பண்ணி கால்குலேட் பண்றது நார்மல் டைம். ஸோ இது கூட வந்து we are going to add all the allowances time. இது எல்லாத்தையும் நம்ம ஆனது அலவன்சஸையும் கன்சிடர் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலி you can estimate the standard time. ஸோ அந்த அலவன்சஸ்ல என்னென்ன வரும்னா அது ஒரு 4-5 கேட்டகரி வரும். கான்ஸ்டன்ட் அலவன்ஸ் என்ன, வேரியபிள், பெட்டிக் அலவன்ஸ், அன்அவாய்டபிள் டிலே இருக்கலாம், ஸ்பெஷல் அலவன்ஸ், அதெல்லாம் என்னென்னங்கிறது டீட்டெயிலாக ஒன்றுனா சொல்றேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் சொல்லியிருந்தீங்கன்னா, ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் அப்படிங்கிறது இட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் ஆவரேஜ் ரேட் ஆஃப் பேஸ் அட் விச் அ குவாலிஃபைடு ஒர்க்கர் வில் நேச்சுரலி ஒர்க். ஸோ அது வந்து நார்மல் ஸ்பீடில் வந்து எவ்வளோ ஒரு ஒர்க் பண்ணுவார். இஃப் ஹி இஸ் மோட்டிவேட்டட், அவருக்கு வந்து ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அவர் வந்து இந்த ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுப்பார், அதை பேஸ் பண்ணி நம்ம ரேட்டிங் கொடுக்கறது தான் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் கொடுப்போம். ஸோ ஜென்ரலாக வந்து 100 இதான் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேல மெஷர் பண்ணுவோம். சரியா? ஸோ இதில் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், நார்மல் டைம் வந்து அப்சர்வ் டைம் இன்ட்டு அப்சர்வ்டு ரேட்டிங் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் ரேட்டிங். இந்த ஸ்டாண்டர்ட் ரேட்டிங்கிறது 100. இப்போ சொன்னோம் இல்லையா, சில பேர் நல்லா எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ரேட்டிங் வந்து அப்சர்வ் ரேட்டிங் வந்து 100க்கு மேலேயே இருக்கும். ஸோ 125 கொடுத்துருந்தாங்கன்னா 120/500, அதான் 1.25. அந்த ரேட்டிங் ஃபேக்டர்னு ப்ராப்ளத்திலே பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுதான் அது. சரியா? ஸோ அப்சர்வ் ரேட்டிங் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் வந்து எப்பயுமே 100 இருக்கும். அப்சர்வ் ரேட்டிங் வந்து வேரி ஆகும், பெர்சன்ட் டு பேஸ் எனி வந்து வேரி ஆகிட்டே வரும். சரியா? இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வந்து நம்ம மெஷர் பண்றதுக்கு இதுக்கும் சில டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்கு, இந்த மெத்தட் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பீட் ரேட்டிங். ஸோ ஒன்லி நம்ம ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஸ்பீட் ரேட்டிங்னா வந்து ஒர்க்கர் ஸ்பீட் டிவைடட் பை த ஸ்பீட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த ஒர்க்கர். இந்த ரெண்டுக்கு ரேஷியோ வச்சு நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம், அவர் எந்த அளவு ஒர்க் பண்றாரு, இதை வச்சு தான் ஸ்பீட் ரேட்டிங் உள்ள கொண்டு வருவோம். அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து ஸ்கில் அண்ட் எஃபர்ட் ரேட்டிங். சரியா? ஸோ இது வந்து யார் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா சிஇ பெடக்ஸ். ஸோ அவர் வந்து சஜஸ்ட் பண்ணது. ஸோ இவர் வந்து என்ன எதை வச்சு எக்ஸ்பிரஸ் கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே வந்து இன் பாயிண்ட்ஸ் ஆர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த பிங்கிறது என்ன, பி பாயிண்ட்ஸ், ஒவ்வொருவோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அவங்க பி பாயிண்ட்ஸ்ங்கிறது ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ டிவைடட் பை 60 இங்கே எல்லாமே வந்து அவருக்கு மாத்திரதுனால டிவைடட் பை 60 கொடுத்துருப்பாங்க. அப்சர்வ் டைம் எல்லாமே மினிட்ஸ்ல எடுத்திருப்போம். இன்ட்டு பி பாயிண்ட்ஸ் ஏண்ட் பை த ஒவ்வொன்றுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. அந்த ஒர்க்கருக்கு வந்து இந்த பி ஸ்கேல் ரீடிங் அந்த வந்து பாயிண்டை கொடுத்துட்டு அவருக்கு வந்து கன்வெர்ட் பண்றதா டிவைடட் பை 60 போடுவாங்க. இதுல இருந்து கால்குலேட் பண்றதா நார்மல் டைமா இருக்கும். ஸ்கில் அண்ட் எஃப்ஐடி ரேட்டிங். ஸோ தேர்ட் சிஸ்டம் என்னன்னா வெஸ்டிங் ஹவுஸ் சிஸ்டம் ஆஃப் த ரேட்டிங். ஸோ தேர்ட் கேட்டகரி இது வந்து ஒரு 4 ஃபேக்டர் வந்து பேஸ் பண்ணியிருக்கும். ஸ்கில் லெவல், எஃபர்ட், கண்டிஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த 4 பொறுத்து வந்து ஒர்க்கர் டு ஒர்க்கர் ஆர் ஜாப் டு ஜாப் வந்து நம்ம ரேட்டிங் வந்து மாறும் இல்லையா, அதான் சொல்லுவோம். இந்த 4 ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். ஸ்கில், எஃபர்ட், கண்டிஷன், கன்சிஸ்டன்சி. இங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. அப்சர்வ் டைம் இப்போ கண்டுபிடிக்கணும். ஃபார் த ஆப்ரேஷன் டைம் வந்து 1.2 மினிட்ஸ் இருக்கு. சரியா? சரி, அப்சர்வ் டைம் கொடுத்துருக்காங்க, அப்சர்வ் டைம் வந்து கொடுத்துட்டாங்க. we are going to calculate. ஸோ இதுல இருந்து நார்மல் டைம் கண்டுபிடிக்கணும், நம்ம ரேட்டிங் தேவைப்படும். அப்சர்வ் டைம் 1.2 இருக்கு. இப்போ இதுல இருந்து வந்து நம்ம ரேட்டிங் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில் லெவல் 4 ஃபேக்டர் சொன்னோம் இல்லையா, ஸ்கில் லெவல் வந்து இப்போ எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னா ஒரு ரேட்டிங் 0.11.
அடுத்து வந்து எஃபர்ட் லெவல், எஃபர்ட் வந்து குட்டா இருக்கு அவருக்கு வந்து அப்படின்னா 0.05. கண்டிஷன்ஸ், அவரோட கண்டிஷன் ஒர்க் பண்றது ஆவரேஜ் கண்டிஷனா இருக்குன்னா 0 ரேட்டிங் வந்து. அதே மாதிரி கன்சிஸ்டன்சியும் குட்டா இருக்கு அப்படின்னா 0.01. ஸோ எல்லா ரேட்டிங்கை பார்ட் பண்ணீங்கன்னா 0.17 வருது. ஸோ இதையும் வந்து இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா 0.17 பிளஸ் ஆட் பண்ணிக்கிடணும். ஸோ 1.17 100 கூட ஆட் பண்ணோம்னா ஸோ 1.17 ஆயிரும். ஸோ வந்து அப்சர்வ் டைம் 1.2 இன்ட்டு இந்த நம்ம ரேட்டிங் ஃபேக்டர் வந்து இப்போ 1.17 ஆயிருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது நார்மல் டைமா கிடைக்கும். சரியா? ஸோ இந்த 4 ஃபேக்டரை வச்சு கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ற மெத்தடு பேர் தான் வெஸ்டிங் ஹவுஸ் சிஸ்டம் ஆஃப் ரேட்டிங். அடுத்த கேட்டகரி சிந்தட்டிக் ரேட்டிங் சொல்லுவாங்க. சிந்தட்டிக் ரேட்டிங், இந்த ஸ்பீட் ஆர் பேஸ் ஆஃப் த ஒர்க்கர் இஸ் எவாலுவேட்டட் வித் தி ஹெல்ப் ஆஃப் predetermined time values. So already உள்ள டயத்தை வந்து பேஸ் பண்ணி we are going to estimating. அதான் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் எஸ்டிமேட் பண்ற ஃபார்முலா R equal to P by A. So Pங்கிறது predetermined time for the element. ஆல்ரெடி வந்து நம்ம கால்குலேட் பண்ணது Pங்கிறது. Aங்கிறது ஆவரேஜ் ஆர் ஆக்சுவல் டைம் ஃபார் த சேம் எலமெண்ட்டுக்கு வந்து எவ்வளவுதான் ஆவரேஜ் டைம் இருக்கும். இந்த ரெண்டுக்கு வந்து நம்ம ரேஷியோ எடுத்துட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். அதான் வந்து சிந்தட்டிக் ரேட்டிங் சொல்லுவோம். அடுத்து அப்ஜெக்டிவ் ரேட்டிங். ஸோ அப்ஜெக்டிவ் ரேட்டிங்னா மெயினாக வந்து இந்த டிஃபிகல்ட்டி லெவலை வச்சு வரும். அதாவது வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ற ரேட்டிங் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ரேட்டர் எல்லாமே எதை வச்சு எடுப்போம்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஜாப் டிஃபிகல்ட்டி. ஸோ ஜாப் டிஃபிகல்ட்டி எல்லா லெவலில் ஒரே மாதிரி இருக்குங்கிறத கன்சிடர் பண்ணிட்டு தான் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடிஷனல் அலவன்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ எதுக்காக வந்து டிபெண்டிங் அப்பான் த ஜாப் டிஃபிகல்ட்டியை பொறுத்து. ஸோ அந்த ஜாப் டிஃபிகல்ட்டி எதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் பாடி யூஸ் எவ்வளோதான் வந்து பிசிக்கல் ஒர்க் இன்வால்வ் பண்ணுறோம், ஃபுட் மூவ்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, வெயிட் மூவ்ட் ஆர் லிஃப்டட் எவ்வளோதான் வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணுறோம், ஹேண்ட்லிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம டிஃபிகல்ட்டி வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு தனி அலவன்ஸ் கொடுப்போம். இதுதான் ரேட்டிங், அதை அப்ஜெக்டிவ் ரேட்டிங் சொல்லுவோம். சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் அதை டிஃபைன் பண்ணக்கூடிய டிஃபரெண்ட் கேட்டகிரிஸ். சரியா? ஸோ இந்த 5 மெத்தடை வச்சு தான் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இது தவிர வந்து நம்ம அடிஷனலாக படிச்சது இந்த அலவன்சஸ். ஸோ அலவன்சஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்போம். இதில் வந்து மேஜராக வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். அலவன்சஸை வந்து ரிலாக்ஸேஷன் அலவன்ஸ், இன்டர்ஃபரன்ஸ் அலவன்ஸ் அண்டு கண்டிஜென்சி அலவன்ஸ் சொல்லுவோம். சரியா? ரிலாக்ஸேஷன், இன்டர்ஃபரன்ஸ் அண்டு கண்டிஜென்சி. ஸோ இதில் ரிலாக்ஸேஷன் அலவன்ஸுங்கிறது என்ன அர்த்தம்னா ரிலாக்ஸ் பண்ணுறது, அதாவது ரெக்கவர் ஃப்ரம் த ஃபெட்டிங். ஸோ ஒரு ஒர்க்கை பண்ணி டயர்டாக இருப்போம், அதில் வந்து திரும்ப நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஒரு கேப் கொடுப்போம் இல்லையா? ஸோ வந்து வி ஆர் நாட் மிஷின்ஸ். ஸோ மனுஷங்களுக்கு தான் வந்து கேப் கொடுப்போம். அதை வந்து ரிலாக்ஸேஷன் அலவன்ஸ்னு சொல்லுவோம். அதிலே 2 கேட்டகரி இருக்கும், ஃபிக்ஸட் அலவன்ஸ் அண்ட் வேரியபிள் இருக்கு. ஸோ அதில் ஃபிக்ஸடுனா வந்து எதுக்கெல்லாம் டைம், பர்சனல் நீடு, இப்போ தண்ணி குடிக்க போகிறாங்க, ட்ரிங்கிங் வாட்டர், வாஷிங் த ஹேண்ட்ஸ், அலவன்சஸ் ஃபார் பேசிக் பெட்டிங், இது எல்லாமே ரெஸ்ட் ரூம் போகிறது எல்லாமே வந்து ஃபிக்ஸட் அலவன்ஸ் கேட்டகரியில் வரும். வேரியபிள் அலவன்ஸ் அடிஷனல் டைம் வந்து எதுக்கு வருதுன்னா டியூ டு த ஜாப், டியூ டு த ஒர்க் என்விரான்மெண்ட் கண்டிஷன், இதை பொறுத்து மாறும். சரியா? ஸோ இது எல்லாமே விச் இஸ் கம்மிங் அண்டர் யுவர் வேரியபிள் அலவன்ஸ் கேட்டகரி. ஸோ பர்சனல் அலவன்ஸ், ஸோ வந்து ஜென்ரலி வி ஆர் டிஃபைனிங் த ரேஞ்ச் 5% டு த 7% இருக்கும். அண்ட் ஃபெட்டிக் அலவன்ஸ் ஜென்ரலி வி ஆர் டிஃபைனிங் இன் த ரேஞ்ச். இது கொடுக்கலைன்னா வந்து ப்ராப்ளத்தில் வி ஆர் கோயிங் டு கன்சிடர் இந்த அலவன்ஸ் தான் எடுக்கணும். ஃபெட்டிக் அலவன்ஸ்னா 4%, பர்சனல் அலவன்ஸ் எல்லாம் 5 to 7% அலவன்ஸ் வி ஆர் கோயிங் டு டேக். ஸோ அதுக்கு அடுத்தது தான் வந்து இன்டர்ஃபரன்ஸ் அலவன்ஸ் பார்த்துருந்தோம். சரியா? ஸோ இன்டர்ஃபரன்ஸ்னா வந்து இப்போ ஒரே ஆள் வந்து 2-3 மிஷினில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கிறோம். சரியா? ஸோ லேக் ஆஃப் நம்மள ஒர்க்கர் இருக்கு, பட் வந்து அன்அவாய்டபிள் லாஸ், ப்ரொடக்ஷன் இருக்கணும், அதே டயத்தில் ஒர்க் ஆகணும். சரியா? ஸோ காம்பன்சேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுல வந்து வி ஆர் கோயிங் டு ப்ரொவைட் த அலவன்ஸ். அதுதான் வந்து இன்டர்ஃபரன்ஸ் அலவன்ஸ் சொல்லுவோம். இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் மெஷின் ஆர் ப்ராசஸ் கண்ட்ரோல்டு பை த ஜாப்ஸ், varies in proportion of number of machines assigned to the worker. So 2-3 மெஷின்ல வந்து ஒர்க் பண்றதுக்கா அலோகேட் பண்றதா இன்டர்ஃபரன்ஸ். சரியா? ஸோ அடுத்து கண்டிஜென்சி. ஸோ கண்டிஜென்சினா ஸ்மால் which is may be included in time. So need the meet legitimate and expected items of the work or delay the precise measurement of the which is uneconomical. ஸோ வந்து கரெக்டாக வரல, நம்மளுக்கு வந்து நம்ம அரைவ் பண்ண ஸ்டாண்டர்ட், அந்த லெஜிட்டிமேட்டுங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன், ரெகுலேஷன், ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். நம்மளுடைய குவாலிட்டி ஸ்டாண்டர்டுக்கு வந்து கரெக்டாக வரல, அதனால திரும்ப இந்த ரீஒர்க் பண்ணுவோம். சம் அடிஷனல் ஒர்க்கை பண்ணுறதுக்கு அடிஷனல் டைம் வரும் இல்லையா? அதுதான் இட் ப்ரொவைட்ஸ் த அன்அவாய்டபிள் டிலே சச் எஸ் அக்கேஷனல் மைனர் அண்ட் எக்ஸ்ட்ரா ஒர்க்கெலாம் நம்ம அடிஷனலாக பண்ண வேண்டி இருக்கும். நம்ம கரெக்டாக வந்து நம்ம பண்ணாததுனால வந்து அடிஷனலாக பண்ணுறதுக்கு சம் அடிஷனல் டைம் வேணும். அந்த டயத்தை தான் கண்டிஜென்சி அலவன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் கண்டிஜென்சிக்கு எதெல்லாம் கொடுக்கலாம்னா டூல் பிரேக்கேஜ் இன்வால்விங் ரிமூவல் ஆஃப் த டூல் ஃப்ரம் த ஹோல்டர்லேருந்து எடுக்கும்போது உடஞ்சிருச்சு. ஸோ அந்த டயத்தில் வந்து வி ஆர் இன்சர்ட்டிங் நியூ டூல், அதுக்கு வந்து சில செகண்ட்ஸ் ஆகும் இல்லையா? அதை கன்சிடர் பண்ணுறது ஒன்று. பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு திடீர்னு, ஸ்மால் டியூரேஷன், கொஞ்ச நேரம் இடையில வந்து இன்டரப்ட் ஆயிருக்கு.
and obtaining the necessary tools and gauges from the central store ல இருந்து நம்ம எடுப்போம். Contingency allowance ஜெனரலா வந்து 5% குள்ள வந்து இருக்கும். சரியா? So maximum 5% consistency contingency allowance. So இத வர some other additional allowances இருக்கு. Special allowances சொல்லுவோம். Special allowanceல first one வந்து startup allowance or shutdown allowance. So initial machine start பண்றது, off பண்றது, cleaning allowances which are coming under your special allowance. Next is your policy allowance. So policy allowanceங்கிறது increment other than the bonus increment. So இது எல்லாமே வந்து எனக்கு வந்து satisfactory. இப்போ வந்து அடிஷனலா வந்து நம்ம வந்து பாலிசி வந்து அடிஷனலா வந்து இன்கிரிமெண்ட் கொடுத்தா தான் சில ஒர்க் பண்ணுவாங்க. அதை வச்சு டிசைட் பண்றதுக்குள்ள அலவன்ஸ் சொல்றாங்க. ரீஒர்க் அலவன்ஸ், ரீஒர்க்னா வந்து திரும்ப பண்றது. ஸ்பாயில்டு பார்ட்ஸ் மேபி ரீஒர்க், ரீஒர்க் பண்ணையில வந்து அடிஷனல் டைம் எடுக்கும் இல்லையா, அதுக்குள்ள அலவன்ஸ் தான் ரீஒர்க் அலவன்ஸ். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி அரே பண்றதா இது. இதான் வந்து இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம டைரக்டா அப்சர்வ் பண்றது, அது கூட நீங்க ரேட்டிங் ஃபேக்டர் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் அதை இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா வி ஆர் கெட்டிங் அவர் நார்மல் டைம் ஆர் பேசிக் டைம் ரெண்டுமே சேம் தான். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வ் டைம், அது கூட ரேட்டிங் ஃபேக்டர் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்கை சேர்த்தோம்னா பேசிக் டைம் வரும். அது கூட இந்த அலவன்சஸ் நிறைய அலவன்சஸ் பார்த்துருந்தோம் இல்லையா, இதையும் ஆட் பண்ணோம்னா வி ஆர் ஏபிள் டு அரைவ் த ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லுவோம். சரியா? ஸோ இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத மேபி வி வில் டிஸ்கஸ் இந்த ஒரு சின்ன ப்ராப்ளத்தோட வி வில் டிஸ்கஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். Don't forget to subscribe our channel. கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். ஸோ இதோட பிடிஎஃப் வேணா நீங்க ஆல்ரெடி நீங்க ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல் உள்ள பிடிஎஃப் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே ஃபோல்டர்லேயே வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன், நீங்க டேரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பிடிஎஃப் வேணும்னா யூ கேன் கான்டாக்ட் இன் திஸ் மெயில் ஐடி, அப்படி இல்லைன்னா அந்த மொபைல் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஐ வில் இன்ஃபார்ம். ஸோ எப்படி வந்து வாங்குறது இன்ஃபார்ம் பண்றேன். யூ கேன் பர்ச்சேஸ். ஸோ தேங்க்யூ. We will meet in the next video. Thank you.